பேட். பேடுனா மரம். ஓகேவா? இப்போது மரம் அப்படின்றத வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். எஹ பேட் பஹுத் படா ஹே அப்படின்னா இந்த மரம் பெரிய பஹுத் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பேட் மரம், பஹுத்னா ரொம்ப, படானா பெருசாக இருக்குது. பேட் அப்படின்னா மரம். ஓகேவா? ஷஹர் அப்படின்னா நகரம். நகரம் சிட்டின்னு சொல்லுவோம்ல, அதான் ஷஹர் அப்படின்னா சிட்டி, நகரம் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். மேரா மேரா ஷஹர் பஹுத் சுந்தர் ஹே அப்படின்னா என்னோட சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன் இங்கே நம்ம மேரி சொல்லாமல் மேரா சொல்கிறோன்னா, ஷஹர் அப்படின்றத வந்து ஹிந்தியில் மேஸ்குலினாக பார்க்குறாங்க. அதாவது ஹிந்தி வார்த்தைகள் எல்லாமே வந்து பெண்பாலும் ஆண்பாலையும் வச்சு தானே சொல்லுவாங்க. சிட்டின்றதை வந்து ஆண்பாலாக வச்சு சொல்கிறாங்க. அதனால ஷஹர் அப்படின்றதுக்கு நம்ம மேரா தான் யூஸ் பண்ணணும். ஓகே.